தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவரின் மனைவி சுமதி. 45 வயதுடைய இவர் கடந்த 10 வருடங்களாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். சுமதி அரசு மருத்துவமனையில் காசநோய் பிரிவில் தற்காலிகமாக கிராமப்புற உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவருடைய 2 மகன்கள் ஓசூரில் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகின்றனர். இவர் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இவரது வீடு திறக்கப்படாமல் இருப்பதை அக்கம்பக்கத்தினர் பார்த்து சந்தேகமடைந்துள்ளனர். நிலையில் வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசி உள்ளது. இது குறித்து அக்கம்பக்கத்தினர் உடனே பெண்ணாகரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் தலையின் பின்பக்கத்தில் அடிபட்டு சுமதி உயிரிழந்து கிடந்தது கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். உடலின் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருப்பதைக் கண்ட போலீசார் அவரை மர்ம நபர்கள் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்ட ஆய்வு நடத்தப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுவாதம், பெண்ணாகரம் துணை காவல் கண்காணிப்பாளர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கொலையாளி யார்? தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்ய காரணம் என்ன? திருட வந்த நபர்கள் கொலையை அரங்கேற்றினார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். வீட்டில் தனியாக இருந்த பெண் கைகள் கட்டப்பட்டு மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.